எல்லாருக்கும் வணக்கம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான vlogல எல்லாரையும் மீட் பண்றதுல ரொம்ப ஹாப்பி. வீட்ல எல்லாருக்கும் கோல்டுங்க, கோல்டு அப்படி ஒரு கோல்டு. முடியல, அந்த அளவுக்கு வாய்ஸே வரல. இன்னும் சொல்ல போனா நேத்துலாம் வாய்ஸே வரல. டேப்லெட் போட்டு கொஞ்சம் அப்படி இருக்கும். சரி, ஓகே. இது என்ன vlog அப்படின்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஷாப்பிங் போக போறோம். யாருக்கு ஷாப்பிங் போறோம் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம vlogல ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம சேனல் யாராவது புதுசா பாத்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. வீடியோக்குள்ள போலாம். காலையிலே அம்புஷ ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நான் குளிச்சு ரெடி ஆயிட்டேன் ஷாப்பிங் போறதுக்காக. மேக்கப் எல்லாம் போட்டுட்டு ரெடியா இருந்தேன். ஆனா சார் என்ன பண்ணாரு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வந்தோடனே மதியம் போலாம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து நம்ம நாளைக்கும் வெளில போறோம். நாளைக்கும் ஒரு இடத்துக்கு போறோம். அது அடுத்த வீடியோல வரும். எங்க போறோம் அப்படின்றதுலாம் நெக்ஸ்ட் வீடியோல வரும். அது கண்டினியூஸா நமக்கு வேலை வருதால இன்னைக்கே கொஞ்சம் செய்ய வேண்டிய ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஒர்க் எல்லாம் முடிச்சிடணும். அதாவது இட்லி மாவு அரைக்கிறது, இந்த மாதிரி குட்டி குட்டி வேலையெல்லாம் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். மதியானம் லஞ்ச் குக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் மாவெல்லாம் ஆட்டி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எல்லா பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு, அதுக்கப்புறம் இப்போ மணி பாருங்க 6 மணி ஆகுது. காலையில 11 மணிக்கு கடைக்கு போறோம்னு பிளான் போட்டோம். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சாப்பிட்டு போலான்னு பார்த்தா அதுக்குள்ள அம்பரீஷ் குட்டி ஸ்கூல்ல இருந்து வந்துட்டாரு. அப்புறம் அவருக்கு சாப்பாடு ஊட்டிட்டு, அதுக்கப்புறம் அவனுக்கு தேவையானதெல்லாம் பண்ணிட்டு, அதுக்குள்ள வீட்டு வேலையெல்லாம் முடிச்சு கிளம்புறதுக்கு 6 மணி ஆயிடுச்சு. அதுக்குள்ள காஃபி டைம் வந்துருச்சு. எல்லாரும் காஃபி போட்டு குடிச்சிட்டு அப்படியே வந்து டைம் ஆயிடுச்சு. சரி, இப்போ கிளம்பிட்டோம். எதுக்கு ஷாப்பிங் போறோம் அப்படின்னா, எங்க அம்மா அப்பாக்கு நாளைக்கு வெட்டிங் ஆனிவர்சரி. எத்தனாவது வருஷம் எனக்கு ஞாபகம் இல்லை. எத்தனாவது வருஷம் ஒரு வழியா கணக்கு போட்டாச்சுங்க. 32வது வருஷம். ஏன்னா எனக்கு 30 வயசு ஆகுது, அவங்களுக்கு 32வது ஆனிவர்சரி. இது போன ஆனிவர்சரி அவங்க ஊர்ல இருந்தாங்க, இங்க வரல. அதுக்கு முன்னாடி ஆனிவர்சரி இங்க வந்தாங்க. ஆக்சுவலா விநாயகர் சதுர்த்திக்கு அடுத்த நாள் இங்கதான் இருந்தாங்க. அம்மா அப்பா இங்க இருந்தாங்க. அந்த ஆனிவர்சரி விளாக் நம்ம போட்டிருப்போம். திருப்பூர் கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்தோம். அன்னைக்கு வந்து நான் அப்பா அம்மாக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தேன். போன ஆனிவர்சரிக்கு நான் எடுத்து கொடுக்கல, ஏன்னா அவங்க ஊர்ல இருந்தாங்க. நானும் அந்த டைம்ல போக முடியல. அதனால போன ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணல. இந்த ஆனிவர்சரி நம்ம வீட்டுக்கு வராங்க. சரி, நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்ம ஒரு ட்ரெஸ் கூட அவங்களுக்கு எடுத்து தரலாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப ரொம்பலாம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா வேண்டான்றவர். அதனாலதான் இப்ப நைட்டு வராங்க. அவங்க வரதுக்குள்ளே போயிட்டு சிம்பிளா எங்க அப்பா என்னங்க கட்ட போறாரு, ஒரே ஒரு வெள்ளை சட்டை, ஒரு வெள்ளை வேட்டி. ஒரு எனக்கு தெரிஞ்சு அவரோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா ஒரு 700, 1000 ரூபாய் அதிகம். ஒரு தடவை 1000 ரூபாய் கொடுத்தாரு. ஒரு 700 ரூபாய் என்னமோ ராமராஜ்ல ஒரு ஷர்ட் வாங்கிட்டாரு இவரு. தீபாவளிக்கும் என்னமோ ஞாபகம் இல்ல. அதுக்கே ஏங்க இதெல்லாம் இந்தாங்க இவ்வளவு ரேட்டு போட்டு வாங்கிருக்கீங்க, எனக்கு 300 ரூபாய் 400 ரூபாய் தாங்க நான் வாங்குற ஷர்ட்லாம், நீங்க ஏங்க இதை கொண்டு போய் மாத்துங்க அப்படின்னு இவர்கிட்ட சண்டை போட்டாரு. அப்புறம் இவர் என்ன, ஒரு தடவையாவது மாதிரி கொஞ்சம் குவாலிட்டியா போடுங்க, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி அதை கொடுத்துட்டு வந்தாரு. அந்த மாதிரி எங்க அப்பா வந்து ரொம்ப சிக்கனமான ஆளுங்க. இப்ப வந்து நான் இதை எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா கூட வேண்டாம் அப்படின்னு, இது எதுக்கு தேவையில்லா செலவு, எனக்கு இருக்கிற ட்ரெஸ்ஸே நான் போட மாட்டேன், இது அவ்வளவு வேட்டி இருக்கு, பீரோக்குள்ள அத்தனை வேஷ்டி இருக்கு, அத்தனை சட்டை இருக்கு, அதே என்னால போட முடியல, துவைக்க முடியல. ஏன்னா ஒயிட், அப்பா ஒயிட் தான் போடுவாரா, அதே என்னால துவைக்க முடியல அப்படின்னு சொல்லுவாரு. இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வராங்க இல்லையா, அதனால நம்ம வந்து நம்ம சார்பா ஒரு அவங்களுக்கு சிம்பிளா தான், ரொம்ப கிராண்டாலாம் கிடையாது. அப்பாவுக்கு ஒரு வேட்டி சட்டை, எங்க அம்மாவுக்கு ஒரு சிம்பிள் புடவை. எங்க அம்மாவுக்கு நாளைக்கு ஆனிவர்சரி, இன்னைக்குதான் நான் புடவை எடுக்க போறேன். கண்டிப்பா அவங்களுக்கு பிளவுஸ் எல்லாம் தைக்கிறதுக்கு டைம் இருக்காது. இருந்தாலும் தனியா அப்பாவுக்கு மட்டும் எடுத்து கொடுக்க முடியாதுல்ல, அதனால அம்மாவுக்கு ஒரு சாரி எடுத்து கொடுத்தா அவங்க எப்ப வேணா ஸ்டிச் பண்ணிப்பாங்க. அப்படியே தீபாவளிக்கும் எடுத்து கொடுத்த மாதிரி ஆயிடும். இந்த சாரியா வந்து அவங்க எப்பவுமே தீபாவளி ஒட்டி வரதால இதே சாரியா தீபாவளிக்கும் எடுத்து கொடுத்த மாதிரி ஆயிடும், ஆனிவர்சரிக்கும் கட்டிப்பாங்க. ஓகேவா? சரி, இப்ப நம்ம போலாமா? இந்த ட்ரெஸ் ஆக்சுவலா ப்ரொமோஷன் ட்ரெஸ். நான் காலையில இன்ஸ்டாகிராம்ல இந்த ட்ரெஸ்ஸை வந்து வீடியோ போட்டு டேக் பண்ணிருப்பேன். இப்போ இந்த ட்ரெஸ் ஃபுல்லா இங்க பாருங்களேன், இங்கெல்லாம் ஒயிட்டா நான் மாவாட்டின அடையாளமா வந்து இங்கெல்லாம் ஒயிட் ஆயிடுச்சு. என்னதான் நம்ம வந்து ஏப்ரான் போட்டுக்கிட்டாலுமே அந்த மாவு அந்த கிரைண்டரை தூக்கி வலிச்சு கொட்டும் போது அங்கங்க தெரியாம படதான் செய்யும். அதெல்லாம் ஒயிட் ஆயிடுது. அதனால ஷாலை வந்து போர்வை மாதிரி போத்தி, ஆக்சுவலா இது ஒன் சைட் போட்டா நல்லா இருக்கும், இந்த ஒயிட்டா தெரியுது. அதனால இவர் வந்து இப்படி போடு ட்ரெஸ்ல அசிங்கமா, அது கிரீன் கலர்ல ஒயிட் வந்து பளிச்சுன்னு தெரியுது வீடியோல, அதனால இப்படி போட்டிருக்கேன். இது வந்து இன்ஸ்டாகிராம்ல இருக்க சல்வார் பட்டர்ஃபிளை. நான் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அந்த பேஜோட டீடைல்ஸ் எல்லாமே டேக் பண்ணிருப்பேன், செக் பண்ணி பாருங்க. சரி, நம்ம கிளம்பலாமா?
பிரைட்டா இருக்கு லைட்டுக்கு அதுவும். பிரைட்டா இருக்கா? இது நல்லா இருக்கா? எங்க அம்மாக்கு ஒயிட்டா இருக்கு, ஒரு மாதிரி இருக்கு. கொஞ்சம் டார்க் கலரா இருந்தா நல்லா இருக்கும். இது செட் ஆகாது, வேண்டாம். இங்க இங்க மாட்டி வச்சிருக்கீங்கல்ல, இதுல இருக்கிறது தான் இங்க இருக்குமா? இது இந்த சாரி எங்க இருக்காங்க மாட்டி வச்சிருக்கிறதுல? சாரி எல்லாம் வாங்கியே ரொம்ப நாள் ஆச்சுங்க. சாரி வாங்குறது எப்படி, என்ன மெட்டீரியல்ல கடைக்கு வந்து கேட்கணுங்கிறதே எனக்கு மறந்து போச்சு. அவ்வளவு நாள் ஆகுது. ஏன்னா ப்ரொமோஷன்ல வந்துருது. அதுலயுமே ஏதாவது காட்டன் சாரி எல்லாம் வந்தா எங்க அம்மாக்கு ப்ரொமோட் பண்ணிடுவேன். அது மாதிரி இருந்தாலும் எனக்கு சுத்தமா சாரி, என்ன சாரி கடைக்கு வந்து கேட்கணுங்கிறதே மறந்து போச்சு. எல்லாத்தையும் பார்த்தா புதுசா தெரியுது, எப்படி கேட்கணுங்கிறதே மறந்துச்சு. அடிக்கடி வாங்கினா பழக்கமா இருக்கும். பாக்ஸோட வச்சிருக்காங்க சாரி. பாக்ஸோட வச்சிருக்காங்க. இல்ல இந்த லைட் கலரே வேண்டாம், டார்க் கலர் தான் வேணும். பட்டுன்னு எடுக்கணும் அப்படிதானே? எனக்கு எடுக்கிறதான் நான் ரொம்ப லேட் பண்ணுவேன். வேற யாருக்காவது எடுக்கிறதா பட்டுன்னு எடுத்துருவேன். எல்லாமே வந்து இது எங்க அம்மா பாஷையில சொன்னா இங்கிலீஷ் கலர்லயே காமிக்கிறாங்க, தமிழ் கலர்ல காட்ட மாட்டாங்க. ரோஸ், லைட் ரோஸ் செலக்ட் பண்ணியாச்சா? செலக்ட் பண்ண அதான் சொல்றேன்ல, எனக்கு பண்ணணும்னா ரொம்ப நேரம் ஆகும். அது உங்களை கூட்டிட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், 2 நிமிஷம் தான். இதுக்கு பிளவுஸ் என்னது? இதே ஓகே. ஃபைனலா இந்த சாரியை தான் சூஸ் பண்ணிருக்கோம். இதுலயே வந்து கலர் இருக்கு, பிங்க். பட் பிங்க் வந்து ரொம்ப பிரைட்டா தெரியுது. ஆமா, இந்த பிங்க் எடுத்துருவோமா? இந்த இருக்குன்றியா கலர்? எல்லாத்தையுமே பிங்க், எல்லா கலர் தான் எல்லாத்தையும் இருக்கும். எது நல்லா இருக்கும் பாருங்க, இந்த காம்பினேஷன் நல்லா இருக்குமா? இதனால அண்ணா கண்ணாடி எங்க இருக்கு? 2 ஃப்ளோர் தான் ஏறி வந்தோம், அதுக்குள்ள மூச்சு வாங்குதா? எனக்கு மூச்சு வாங்குதுங்க. இது மாதிரி ஆகும்போது தான் வெயிட் லாஸ் பண்ணுன்ற ஒரு ஞாபகமே வருது நமக்கு. இல்ல புரியல, 3 ஃப்ளோர் ஏறி வரதுக்குல்ல லிஃப்ட் வேற இல்ல, தண்ணி பாட்டில் வேற கொண்டு வரல. ஆக்டரா? எனக்கு வந்து ஆக்டர் மாதிரியாங்க இருக்கு. அப்படியே தெரியுதா? இல்லங்க ஆக்டர்லாம் இல்லங்க, அவ்வளவு பெரிய ஆள்லாம் இல்லங்க, யூடியூபர். ஆமா யூடியூபர் மேடம். என்ன எங்க பார்த்த மாதிரி இருக்கு, ஆக்டரான்னு கேட்டாரு. ஐயோ வண்டி தாங்கி தூங்காதே. அப்படிதான் நான் சொல்லவே இல்லை. என்ன தப்பு? நல்லது 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 நல்லது. என்ன நாங்களும் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் நிறைய போஸ்ட் போட்டுட்டு தான். அப்படியா? மம்தா இருந்தா கடையில இருந்தா? இல்ல நான் தனியா வச்சிருக்கீங்களா? சூப்பர் சூப்பர். எங்க அப்பாவுக்கு ட்ரெஸ் பார்க்க வந்தாலே எதை நமக்கு பிடிச்சிச்சு வாங்கிடலாம் அப்படிலாம் பார்க்க முடியாது. அவருக்கு வந்து லைட் கலரா இருக்கணும், அந்த பார்டர் பெருசா இருக்க கூடாது, ரொம்ப பாப்பாரு. அதனாலே வந்து ஏன் வாங்குனீங்கன்னு போட மாட்டாரு, மாத்த சொல்றாரு. ஆமா, அதுவும் ரேட்டும் அதிகமா இருக்க கூடாது. எல்லாமே பாருங்க. டார்க் கலர் போட மாட்டாரு, கொஞ்சம் மைல்டா. இது எல்லாம் இந்த மாதிரி கலர்லாம் போடவே மாட்டாரு. இந்த பார்டர்ஸ் எல்லாம் பெருசா போட மாட்டாரு, கொஞ்சம் மெலிசா போடுவாரு. இத விட லைட் கலர் தான் போடுவாரு. பரவாயில்ல சரி, அத கொடுத்துருங்க. இது போடுவாரா? அதான் பாத்துட்டு இருக்கேன், கொஞ்சம் டார்க்கா இருக்குல்ல. போடுவான்னு தெரியல. அழகா இருக்கானா? எங்க அம்மா கலருக்கு மேட்ச் ஆயிரும். போடுவான்னு தெரியல. இதுவே டார்க்னு பாரு எங்க அப்பா. அது டார்க்கா கண்டிப்பா சொல்லுவாரு. நமக்கு கலர் பிடிச்சிருச்சுன்னு எடுத்துட்டாலாம் போடவே மாட்டாரு. இந்த மாதிரி இருக்கணும். இதே டார்க்னு பாரு. அப்ப எத்தனை ட்ரெஸ் எடுத்தாலும் ஒரே கலர் மாதிரி தான் தெரியும். இதே டார்க்னு பாரு, இத கூட போட மாட்டாரு. ஆனா இதோட லைட் ஷேடுக்கு நான் எங்கதான் போறது? இருக்கதே ஒரு 4 லைட் கலர் தான், லைட் கலரே இல்ல. சரி, இது போட்டோ எடுத்து அனுப்பி பார்க்கலாமா ஸ்ரீராமுக்கு? ஆமா சிசினேங்கற அவங்க என்னோட சப்ஸ்கிரைபர், எனக்காக ஹெல்ப் பண்றாங்க. இது எங்க அப்பா கூட 10 நிமிஷம் எடுத்துட்டேன். எங்க அப்பாவுக்கு எடுக்கிறதுக்கு தான் 1/2 மணி நேரம் ஆகுது. எங்க அம்மா வந்து எதை எடுத்து கொடுத்தாலும் ஓகேன்னு போட்டுருவாங்க. எங்க அப்பா ரொம்ப இது டார்க்கா இருந்தாலும் போட மாட்டாரு, காஸ்ட்லியா இருந்தாலும் போட மாட்டாரு. எல்லாத்தையும் பார்த்து பார்த்து எங்க அப்பாவோட ரேட்டே பாத்தீங்கன்னா இது எவ்வளோ போட்டிருக்கு? ஒரு 300 ரூபாய் வேட்டி. இது ஏன்னா ஒரு 400-500 இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, எவ்வளவு வருது?
665 எப்படி டிஸ்கவுண்ட் பண்றாங்க நமக்கு தெரிஞ்சு வரும் டோட்டலா. அவ்வளவுதான். எங்க அப்பா அது முடிஞ்சிருச்சு, எங்க அம்மாவுக்கு முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான் நான் வாங்கிட்டு மெயினா நான் தனியாவே வந்துருக்கலாம் போல. இவரை கூட்டு வந்து தப்பா போச்சு. எங்க வந்தாலும் அவசரம் 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 அப்படின்ட்டு ரொம்ப டக்குனு ஏதாவது ஒன்று எடுத்துட்டு வர வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாச்சு. சரி ஓகே போலாம். இன்னமுமே எனக்கு இந்த புஷ்ஷுக்கும் புல்லுக்கும் டிஃபரன்ஸே தெரியாதுங்க. யாரெல்லாம் இந்த மாதிரி புஷ்க்கும் புல்லுக்கும் டிஃபரன்ஸ் தெரியாம இருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. புஷ்னா இப்படி தள்ளுறது, புல்லுனா இழுக்கிறது. அப்பப்போ கன்ஃபியூஸ் ஆயிடும். புல்லுக்கு நான் இப்படி தள்ளி இப்படி பண்ணிடுவேன், புஷ்னா இப்படி பண்றதுனால இப்போ இன்ன வரைக்குமே அது கன்ஃபியூஷன்ல இருக்கு. கடையில இருந்து வெளியில வந்து காரை எடுத்துட்டா இங்க பாருங்க செம்ம மழைங்க. ஐயோ சும்மா ஒரு பக்கத்துல ஒரு பொருள் வாங்கலான்னு போயிட்டு அந்த கடையில இருந்து வெளில வந்து பாக்குறோம் சரியான மழை. அந்த கடை வாசல்ல இருந்து எங்க காரை எடுக்கிறதுக்கு அந்த கடையில இருந்து கொடை வாங்கிட்டு வந்து காரை எடுத்துட்டு போறோம். இப்போ சரியான மழை. எப்படி கண்ண தெரிஞ்சான்னு தெரியல உங்களுக்கு. இங்க நான் பேக் கேமரா காமிக்கிறேன். சரியான மழைங்க. இங்க பாருங்க தண்ணி ரோட்ல எவ்வளவு மழை. திடீர்னு வித்தின் ஒரு 5 மினிட்ஸ்ல சரியான மழை. இப்ப நம்ம எதுக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு சின்னதா ஒரு கேக் ஆர்டர் பண்ணேன். நான் ஆக்சுவலா இவரு கூட தெரியாது, நான் தான் ஆர்டர் பண்ணேன். எப்பவுமே நம்ம வாங்குற இடத்துல சொல்லிட்டேன், கால் பண்ணி சொல்லிட்டேன். ஆனா அவங்க டெலிவரிக்கு ஆள் இல்ல, நீங்க வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஆமா ஆர்டர் எடுத்தாங்க. நான் என்ன பண்ணேன், என் தம்பி அனுப்பிடலாம் 8 o'clock தான் வர சொன்னாங்க. ஏன்னா அம்மா அப்பா வரதுக்கே 9:30 ஆயிருமா. சரி இவங்க 8 o'clock கொடுக்குறேன்னு சொன்னாங்க. சரி ஓகே பரவாயில்ல, ஏன்னா எடுத்துட்டு வந்தாலும் நம்ம ஃப்ரீசர்ல தானே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் 8 o'clock கொடுங்கன்னு சொன்னேன். சரியான மழை. என் தம்பி அனுப்பான்னு பார்த்தா பைக்ல இவ்வளவு தூரம் போக முடியாது. இங்க இருந்து அம்ரிஷ் ஸ்கூல் கிட்ட போகணும். ஆமா போக முடியாது. சரி நம்மளே வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கேக் ஷாப்க்கு தான் போனோம். இப்போ அவங்களே கால் பண்ணிட்டாங்க கேக் ரெடி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அப்படியே போய் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு 1/2 கிலோ கேக் தான். நான் டிசைன் கூட சொல்லல, சும்மா சிம்பிளா கொடுங்க ஒரு 1/2 கிலோல. ஏன்னா அவங்க வரதுக்கே 10 o'clock ஆயிடும். நாளைக்கு ஃபுல்லா வெளில போயிருவோம். ஆமா சாப்பிட மாட்டாங்கன்றத விட நமக்கு வெட்டிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவோம் ஆள் இல்லை. சரின்ட்டு ஒரு சிம்பிளான ஒரு கேக் தான் சொல்லியிருக்கு. அமரீஷ் என்ன பண்ற தாத்தா கூட? என்ன சொல்றாரு தாத்தா? சும்மா பேசுறியா? மணி பாருங்க 9:42. இப்பதான் எங்க அம்மா அப்பா வந்திருக்காங்க. வரும்போதே வீடியோ எடுக்கணும்னு நினைச்சேன். அவங்க வந்த உடனே அவங்கள கூப்பிடுற இதுல வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். சரி வந்ததே 9:45. திருப்பி நம்ம காலையில 4:30 கிளம்ப போறோம். என்ன எங்க போறோம் அப்படிங்கிறது அடுத்த வீடியோல வரும். அதனால வந்து சக்கரைன்னு வந்த உடனே சாப்பிட்டு பட்டுப்பட்டுன்னு தூங்கணும்ல. நான் சப்பாத்தி போடணும்னு நினைச்சேங்க. எங்க அப்பாவுக்கு சப்பாத்தினா ரொம்ப பிடிக்கும். சப்பாத்தி போடலாம்னு நினைச்சேன். வெஜிடபிள் குருமா பண்ணி வீடியோல பாத்துருப்பீங்க. மழையில மாட்டிக்கிட்டு வீட்டுக்கு வரதுக்கே நமக்கு 8:30 ஆயிடுச்சு. சரி பட்டுப்பட்டுன்னு தோசை மாவு மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு வேர்க்கடலை சட்னி அரைச்சி வச்சுட்டேன். அம்பரிஷ் மட்டும் ஊட்டி விட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தா அதுக்குள்ள இவங்க வந்துட்டாங்க. இன்னும் நானும் சாப்பிடல. அப்பா அம்மா தான் எல்லாருக்கும் தோசை ஊத்தி கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு ஃபைனலா நான் வாங்கிட்டு வந்த கேக் எங்க அம்மா பாத்துட்டாங்க. வந்த உடனே பூ வாங்கிட்டு வந்தாங்க. மல்லிப்பூல எப்பவுமே திண்டிவனம் வந்தா பூ வாங்குவேன் நானு சொல்லி கேட்பேன். வாங்கிட்டு வந்தாங்க. பூ வைக்கும்போது இது நாம இது ஃப்ரிட்ஜ்ல அப்படின்னு கேட்டுட்டாங்க. எங்க அம்மா தெரிஞ்சிருச்சு. சரி ஓகே நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு கேக் செலிப்ரேஷனை பார்க்கலாம். ஓகே கடையில வச்சுக்கலாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம இப்போ கேக் வெட்ட வேண்டிய டைம் வந்தாச்சு. போயிட்டு கேக் வெட்டலாமா? எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. தூங்க போற டைம். கால் வருது. இல்ல அவன் வீடியோ எடுக்கிறாரு. அவன் வாயில பாருங்க இது பண்றான். இல்ல சிம்பிளான கேக் தான். ரொம்ப காஸ்ட்லியான கேக்ல 1/2 கிலோ கேக் தான். சாப்பிட ஆள் இல்லன்னு 1/2 கிலோ தான் வாங்கியிருக்கோம். அது நீங்க வந்தது ஆக்சுவலா இங்க வந்து எழுததான் சொன்னேன் நானு. எந்திர மாதிரி தானே வரும். இவங்க அழகா பிரிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நான் அப்படியே என்ன எழுதி கொடுத்தாலும் அதை அழகா பிரிண்ட் பண்ணி அழகா வச்சிருக்காங்க. ஒரு ஈவினிங் தான் பிளான் பண்ணேன். பட்டன் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகே இந்த டிசைன் தான் கேட்டேன். நான் ரொம்ப டிசைன்லாம் கேட்கல. சிம்பிளா இருந்தா போதும், சாப்பிட ஆள் இல்ல அப்படின்னு சொன்னா முதல்ல வந்து மெழுகுவர்த்தி ஏத்தி அதை ஊத்துனாதான் ஹாப்பி பர்த்டே வெட்டிங் டேலாம். இப்பெல்லாம் வந்து நல்ல நாள் அதுமா விளக்க வந்து ஊதக்கூடாது அணைக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்ம ஜஸ்ட் அப்படியே வெட்டினா மட்டும் போதும். அதுக்கே அப்பா இதெல்லாம் வந்து வீடியோல போடாதீங்க யாரும் பாத்துருவாங்க. அதனால சும்மா நம்ம லைட்டா வந்து லைட்டா மட்டும் எடுக்கலாம்.
சரி ஓகே வெட்டலாமா? அம்பரீஷ் யாருக்கு பர்த்டேனாலும் கல்யாணம் நாளாலும் அம்பரீஷ் தான் கேக் வெட்டுவாரு எங்க வீட்ல. ஓகே உட்காரி வெட்டு. நீ வெட்டமா? நீ வெட்டு. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. ஹாப்பி வெட்டிங் டே. இந்த பக்கம் பூல கட் பண்ணிடாதீங்க. என்னமா இப்படி கட்? கை தட்டுறேன், நான் ஸ்லோவா கட்டுறேன். சவுண்ட் வர மாட்டேது சீராம் கிட்ட இருந்து. சூப்பர் தெரப்பி தெரியுமா அது? 2 கை தட்டு. அம்பரீஷியா கல்யாணம் பண்ணிருக்க நீ? அம்பரீஷ்க்கு ஃபர்ஸ்ட் விட்றேன். சரி ஒரு வாய்ப்புங்க. டாடி கூச்சப்படுவாரு. டாடி வெக்க விட்டு போகல. 32 வருடங்கள். 32. ஆமா அது நான் போட மறந்துட்டேன். 32 வெற்றிகரமா 32 வருஷத்தை கடந்தாச்சு. அவ்வளவுதான். நான் செல்ஃபில வந்து விட்டேன். கேக் விட்டுறாங்க. தாடி தான் விட்டாங்க. நல்லா வாழ்த்துக்கள். தாத்தா கலவலுப்பா. நல்லா இருக்கணும். என்ன சொன்னாங்க? ஆமா அம்மா நிறைய வீடியோ பார்த்துட்டு அப்படி கிடையாது. எப்பவுமே வந்து பெரியவங்க வந்து சின்னவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அவங்களும் நம்ம தான் வாங்கணும். நம்ம தான் காலைல விடுவாங்க யாராவது. ஃபர்ஸ்ட் அவருக்கு பிடிக்கிற மாதிரி தெரியல இந்த கலர். தெரியல வேற. ஏன்னா இருக்கிறதே ஒரு 4 கலர் தான். இந்த சாரி தான் நம்ம கடையிலே பாத்துட்டீங்க. 2 பேருக்கு பிடிச்சிருக்கு. Dress பிடிச்சிருக்கு. லாவெண்டர் கலர் தான் எடுத்தோம். அப்புறம் அவருக்கு அது பிடிக்கலன்ட்டாரு. அதனால இது நல்லா இருந்துச்சு. 1500 ரூபாய் தான் அந்த புடவை. ஆமா சூப்பரா இருக்குல. நல்லா இருக்கு. 1500 ரூபாய். நம்ம டிஸ்கவுண்ட் போக 1300 ரூபாய் கொடுத்தோம். ஏன்னா நம்ம அந்த கல்ல மட்டும் தான் சேட்டு கடையா சேட்டு கிட்ட பேசி 200 ரூபாய் கம்மி பண்ணிட்டோம். 1300 ரூபாய் இந்த புடவை. வர்த்து தான். வர்த்தா இல்லையான்னு தெரியல. வேற அவசரத்துக்கு பிளானே இல்லையா, அதனால பட்டு நம்ம லோக்கல்லயே எடுத்துட்டோம். உனக்கு பிடிச்சிருக்கா? அப்பா எப்ப வீடியோ முடிப்பாங்கன்னு உள்ள பிடிக்காது. ஆமா அவருக்கு பிடிக்காது. இதுதான் அப்பாவுக்கு எடுத்த சட்டை. நாங்க மேட்சிங் எல்லாம் பாத்து எடுக்கலங்க. எங்க அப்பாக்கு இந்த கொஞ்சம் டார்க்கா போடுறவங்க வந்து அதே பிங்க் அந்த மாதிரி எடுக்கலாம். அவர் அந்த மாதிரி போட மாட்டாரு. இதே வந்து டார்க் அப்படிங்கிறாரு. சரி இருந்தாலும் நாங்க வாங்கி கொடுத்துட்டோம். சரி ஓகே இதுதான் அப்பா கட்டுது. இது எனக்கு தெரிஞ்சு இவன் புடவைய விட டப்பாவுக்கு தான் அதிகமா காசு போட்டுருக்கோம். இந்த பட்டு புடவைக்கு பட்டு புடவை ஒரிஜினல் பட்டுக்கு தான் நம்ம டப்பா வரும். இந்த புடவைக்கு டப்பா வர்றது நான் இங்கதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். 1300 ரூபாய் புடவைக்கு டப்பா. 1000 ரூபாய்க்கு மேல டப்பா போட்டுருக்கோம். அப்படிதான் போல இருக்கு. ஒரு டப்பால போட்டாலே அந்த புடவை வந்து டப்பால போட்டாலே வெறும் 500 ரூபாய் புடவை கூட 1000 ரூபாய் வச்சுக்கலாம். டோலா சில்க்னு சொல்லுவாங்க. இது அந்த மாதிரி தான். நல்லா இருந்துச்சு. கட்டினா நல்லா இருக்கும். பிளவுஸுமே இதே மெட்டீரியல்ல வருது. இப்ப பிரிச்சா மறுபடியும் மடிக்க முடியாது. ஓகேவா? புடிச்சிருக்கா? ஓகேவா? நம்மள படுக்கலாம். டயர்டா இருக்கு. மணி 11 போறோம். நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். அவ்வளவுதாங்க. சூப்பரா அம்மா அப்பாவோட 32 வெட்டிங் ஆனிவர்சரியோட கேக் கட்டிங் முடிஞ்சிச்சு. ஆக்சுவலா இந்த வீடியோ வந்து இன்னைக்கு என்ன கிழமை? வியாழக்கிழமை. அவங்க வெள்ளிக்கிழமை ஆனிவர்சரி. நாங்க வியாழக்கிழமை முன்னாடி நாள் நைட்டே அவங்க ஊர்ல இருந்து வந்ததால அன்னைக்கு கேக் கட் பண்ணிட்டோம். அடுத்தது வெள்ளிக்கிழமை வந்து நெக்ஸ்ட் டே எங்க போறோம் அப்படிங்கறது அடுத்த vlogல வரும். எங்க அப்பா எதுக்கு நான் ரொம்ப பேசவே மாட்டேன். அவருக்கு அதெல்லாம் பிடிக்காதுங்க. வீடியோ எல்லாம் காமிக்க கூடாது. இப்பவே இந்த வயசுல போய் கேக்கெல்லாம் வெட்டுறாங்க அப்படின்ட்டு எல்லாரும் தப்பா பேசுவாங்களாம். அதனால எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க அப்படின்ட்டு நான் கேமரா ஆஃப் பண்ணிட்டேன். கேமரா ஆன் பண்ணிருந்தா எங்க அப்பா திட்டுறதெல்லாம் வந்து காமிச்சிருப்பேன். இவர் ஆஃப் பண்ணிட்டாரு. அதெல்லாம் வீடியோல காமிக்க கூடாது அப்படின்ட்டு. ரொம்ப ஷை கேரக்டர் எங்க அப்பா. அதனால அந்த ஆடம்பரம் அதெல்லாம் எதையுமே விரும்ப மாட்டாரு. எதையுமே இந்த மாதிரி வீடியோல வந்து நிக்க மாட்டாரு. ஒரு போட்டோக்கு நிக்க மாட்டாரு. ரொம்ப அப்படியே அவரும் வளர்ந்துட்டாரு. எங்களையும் அப்படியே வளர்ந்துட்டாரு. நிறைய பேர் வந்து அவர் அப்படி இருக்காரு, நான் எப்படி இப்படி இருக்கேன் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு கிளிப்பிங்ஸ் எல்லாம் எடுத்திருக்கோம். அதே வந்து அவர்கிட்ட திட்டு வாங்கி எடுத்திருக்கோம்ல. ஆமா சரி ஒரு கட்டத்துல கேக் வாங்கினதுக்கு இதெல்லாம் எதுக்கு அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆயிட்டாரு. அந்த மாதிரி தான் எங்க அப்பா. ரொம்ப அந்த காலத்து ஆளுங்க மாதிரியே அப்படியே இருப்பாரு. சரி ஓகேங்க. ஓரளவுக்கு அவரை சமாதானப்படுத்தி கேக் வெட்டியாச்சு. ட்ரெஸ்ஸையும் கொடுத்தாச்சு. எங்க அம்மாவுக்கு கொடுத்தாச்சு. அது அவங்க ஊருக்கு எடுத்துட்டு போய் பிளவுஸ் தச்சுப்பாங்க. ஓகே இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாமா? நாங்க மறுபடியும் நாளைக்கு காலையில 4 o'clock எழுந்து 4 o'clock கிளம்பணும். அதனால இந்த vlog இதோட முடிச்சுக்கலாம். இந்த vlog பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை அப்படியே ஆல்ல கிளிக் பண்ணிடுங்க. பெல் ஐகான் ஏதோ சொல்றாங்க. ஓகே நான் சூப்பர் ஆல்ல கிளிக் பண்ணுங்க. சரி நான் சொன்னத எல்லாத்தையும் பண்ணுங்க. அதெல்லாம் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல மீட் பண்ணலாம். பை.